தெரிவித்துக் கொள்கிறோம். டீம் வாரியர்ஸ் கோயில் மானியம் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தற்போது நடந்து முடிந்த போட்டியிலிருந்து இரண்டாவது சுற்று முடிவடைந்தது. இது மூன்றாவது சுற்றோட முதல் மேட்ச். LLF மாமல்லபுரம் வர்சஸ் ஆனூர் விளையாடுறாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் வழங்கும் கோவில் 2024 பீச் கிரிக்கெட் சீசன் 1 இரண்டாவது சுற்று நிறைவடைந்திருக்கின்றது. மூன்றாவது சுற்றுக்கான போட்டி LLF மாமல்லபுரம் மற்றும் ஃப்ரெண்ட் டீம் ஆனூர் விளையாட இருக்கின்றார்கள். மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கோவில் 2024 பீச் கிரிக்கெட். அதனைத் தொடர்ந்து நமக்கு அருகாமலே பீச் ஃபுட்பால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பார்வையாளர்கள் அங்கு அதிகமான பார்வையாளர்கள் அங்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு சக்சஸ் தான் சொல்லணும். வாரியர்ஸ் பி டீம் காணத்தூர் அந்த அணியினரும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நடந்து முடிந்த போட்டியில் வெற்றி பெற்ற வாரியர்ஸ் டீம் வாரியர்ஸ் கோயில் மானியம் அணியும் தோல்வி அடைந்த வாரியர்ஸ் பி அணியும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வெற்றியின் விளிம்பில் வரை தோல்வியை தழுவிய காணத்தூர் அணிக்கு எங்களது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக இதை பார்த்த அனைத்து பார்வையாளர்களுக்கும் ஒரு விருந்தாக அமைந்தது அந்த கடைசி போட்டி. நிச்சயமாக அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அந்த மேட்சுக்குள்ளவே எல்லாரையும் மூழ்கடிக்கிற அளவுக்கு அந்த போட்டி நடைபெற்றது. நிச்சயம் பாராட்டி இரண்டு அணிகளையும் பாராட்டி ஆக வேண்டும். அது ஆஃப் சைடில் அது ஒரு 6 or 4 எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஸோ பவுண்டரி அவுட் ஃபீல்டு கிராஸ் ஃபீல்டாக இருந்து தான் நிச்சயம் அந்த பவுண்டரி வந்திருக்கும். ஸோ இந்த நேரத்தில் கடைசி ஓவரை வீசிய அந்த அணிக்கு பவுலருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகவும் அற்புதமாக விளையாடி அந்த அணியின் வெற்றிக்கு உதவிய ஹரிகிருஷ்ணன் அந்த அணியில் ஒரே ஆளா 55 ரன் அடிச்ச ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மேன் ஆஃப் தி மேட்ச் விருதையும் தட்டி செல்கிறார். சிறப்பு பரிசாக இந்த கிரவுண்ட்ல 50 அடிச்சதுக்காக அவருக்கு ஒரு டி-ஷர்ட் வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். ஒரே நிமிஷம். அதேபோல் எதிரணியில் மிகவும் சிறப்பாக விளையாடி ஆஃப் செஞ்சுரி அடித்த நந்தா என்கிற நந்தகுமார் அவர்களுக்கு சிறப்பு பரிசாக இந்த கண்ணாடி வழங்கப்படுகிறது. நந்தா ஹார்ட் லக். அதே போல லாஸ்ட் ஓவர் வீசினவரு கொஞ்சம் வாங்க. லாஸ்ட் ஓவர் போட்டவர் கோவில் மணி லாஸ்ட் ஓவர் போட்டவர் வாங்க. நில்லுங்க. லாஸ்ட் ஓவர் போட்டு வருவாங்க.
இப்போ 2 பேர் பேசுனதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணலாம் என்ன கொடுக்கலான்னு. பிரதர் சொல்லுங்க பிரதர், உங்கள் பேர் சொல்லுங்க. நந்தா ப்ரோ. நந்தா, நீங்கள் உங்கள் நம்பிக்கையை பாராட்டணும். உங்கள் ஆப்போசிட்டில் ஸ்ட்ரைக் இருந்தவருக்கு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கல, பட் உங்ககிட்ட அந்த நம்பிக்கை இருந்துச்சா நீங்கள் வெற்றி பெறுகின்றீங்க? ஆமாம் ப்ரோ, ஈஸியாக அடிச்சிடலாம் தான் பார்த்தேன், ஆனால் முடியல, ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக போட்டாங்க. டஃப்பாக போட்டாங்க. இடையில உங்களுக்கு 2 தடவை சான்ஸ் கிடைச்சிது, அது 2 ஓட்டம் எடுக்கிற மாதிரி 2 ரன் எடுக்கிற மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சா? இருந்துச்சு, எடுத்துருக்கலாம். சரி நானே அடித்து வின் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த 2 டாட் பால் வந்துச்சு. கடைசி பால் அது 6ஆ 4ஆன்னு அடிக்கிற மூமெண்ட்டில் தான் இருந்தீங்க. ஸோ அந்த டைமுக்கு உங்களுக்கு தோற்றதுக்கு என்ன ஃபீலிங், மனநிலையில் இருந்தீங்க? இது முன்னாடி ஈஸியாக தோற்றுருக்கலாம், ஆனால் இவ்வளோ கிட்ட எடுத்துகிட்டு வந்து தோற்று தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இல்லை நான் சொல்லட்டுமா, நீங்கள் ஓட வேண்டிய அந்த 2 ரன் ஓடலை, அதுதான் நீங்கள் பண்ண பெரிய தப்புன்னு நான் சொல்லுவேன். இருந்த போதெல்லாம் உங்கள் மேலே அந்த நம்பிக்கை இருந்துச்சு, எல்லாருக்கும் பார்த்துருந்த எல்லாருக்குமே நம்பிக்கை இருந்துச்சு, பேட்டிங் டீம் தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு. இருந்த போதெல்லாம் ஒரு சிறப்பான ஆட்டத்தை கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள். பிரதர் சொல்லுங்க, நிச்சயமா இந்த மாதிரி ஒரு பேட்டிங் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் லாஸ்ட் ஓவர் போட்டிங்க, அதுவும் கடைசியான ஒரு குருச்சலான டைமில் கடைசி பால், அதுக்கு முன்னாடி ஒரு பால் 6, கடைசி பால் போடும்போது என்ன நினைச்சீங்க, உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? ஆல்ரெடி ஒரு பால் டாட் பண்ணியிருந்தோம், கடைசி பாலும் டாட்டாக இருக்குன்னு தான் நினச்சேன். நிச்சயமாக உங்கள் டீம் பாராட்டுறேன். உங்கள் கடைசி ஓவர் கொடுத்து நம்பிக்கை உங்கள் மேலே வச்சாங்க, உங்கள் நம்பிக்கையும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். செக் செக் எஸ். ஸோ இங்கே அதுக்குள்ளே பயங்கரமான அடிச்சு கிளப்புற மாதிரியான ஒரு போட்டி நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஓவர் முடிவில் 24 ரன், 2 ஓவர் முடிவில் ஒரு ஓவர் முடிவில் 24 ரன் வந்திருக்குங்க. பறக்க விட்டாங்க 2 பேரும் சிக்ஸர்ஸை மாற்றி மாற்றி. லெஃப்ட் சைட்ல ஒரு சிங்கிள் கிடைக்குதா? 2 ரன்னுக்கான வாய்ப்பு இருக்கும். 2 ரன் ஈஸியா கம்ப்ளீட் பண்றாங்க. தூக்கி விட்டாரு, கொடைக்கான வாய்ப்பு. கேட்சா? எஸ், முதல் விக்கெட் விழுந்திருக்கு. இன்னும் 2 பால் மிச்சம் இருக்கு. ஃபைனல் லெக் ரீஜன்ல தட்டி விட்டாரு, ஒரு சிங்கிள் கிடைக்கும். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு சிங்கிள் வருதுங்க.
ஸோ இன்னும் ஒரு பால் மிச்சம் இருக்கு இன்னும் இந்த ஓவரில். லாஸ்ட் பால் ஒரு சிங்கிள் 29. எஸ் 29 ரன்னோட முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிவில் 29 for 1. டில்லி கேட்சா மாட்டிக்கினாரு ஒருத்தர். புடிச்சுட்டாருங்க, மாட்டிட்டு இருப்பாப்புல நீங்க பாடினதுல. நல்ல ட்ரை ப்ரோ. தெரிச்சுக்கிட்டு போயிருக்கு. போயிடுச்சு பால் 10 தாண்டி போயிருக்கு. அடுத்த பால் ஃபீல்டர் இன்னும் உள்ள வரல ப்ரோ. அங்க ஒரு கல் இருக்கு ப்ரோ. ஆஃப் சைடுல 6 அடி.
பேட்ஸ்மேன் வெரி ஷேர் கேட்ஸ்க்கு ரெஸ்டே விடாம அடிச்சாருங்க. போரா பவுண்டரியில வாய்ப்பு இருக்கா? எஸ் பவுண்டரி போயிருக்கு. பவுண்டரி மாறுது. பேட்டிங் பண்றது பேட்ஸ்மேன்ஸ் நேம் வந்து ராஜன் மற்றும் சுனில். ஊர் பேர் மாமல்லபுரம் LLF டீம். LLF டீம் தான் பேட்டிங் பண்ணுது. எஸ் ஓகே ரைட். அன்னூர் ஃபீல்டிங். ஆக்சுவலி டாஸ் மாமல்லபுரம் டீம் மிக சிறப்பாக பேட்டிங் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய பங்களிப்பு இங்கே சேர் கேர்ள்ஸ் கண்டினியூஸா ஆட விட்டுட்டு இருக்காரு. சோ வெறும் 6 4 அடிச்சிட்டு இருக்காரு. மாமல்லபுரம் டீம் பேட்டிங்கை பார்த்து ஆர்கனைசர் சந்தோஷப்படுறாங்கன்னா ஏன்னா காசு வேஸ்டா போக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான். என்ன மேம் கரெக்ட் தானே? எஸ். இல்ல சோமலா பாத்துக்கிறீங்க. அவ்வளவுதான். சோ சேர் கேர்ள்ஸ் ரொம்ப கண்டினியூஸா ஆட வைக்கிற இந்த மாமல்லம் டீமுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் ஒரு டான்ஸ். லெஃப்ட் சைடுல ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் ரன் எடுக்க வாய்ப்பு இருக்குமா? சிங்கிள் ஸ்டிக் த்ரோ. பால் பட்ட மாதிரியே தெரியலையே. என்ன பேக் பவுலர் ஏமாத்திரியா? நெக்ஸ்ட் பால் அப்பீல் பண்றாரு. ஸ்ட்ரைட்டா விக்கெட் கொடுத்திருக்காங்க. சம மார்க் கீப்பர் கிட்ட இருந்து. நல்ல கேரி அவுட் பார்த்தோம். கீப்பர் கிட்ட இருந்து சூப்பரா பண்ணாரு. ஒயிட் பால் சிக்னல் பண்ணிருக்காங்க. எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ரன் ஆட் ஆகுது. ஒரு லேசியான விக்கெட் கொடுத்துட்டு போயிருக்காரு ஒரு பேட்ஸ்மேன். ஒரு சிக்ஸ்
அடிச்சிருக்காங்க. நாலு ஓவர் முடிவில் 65 ரன் வந்திருக்கு. ஸோ டாஸ் போட்டதுக்கு அப்புறம் ஸோ என் ஸ்டாட்ஸ் டீமில் ஒருத்தர் சொன்னது என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் டீம் டாஸ் ஜெயிச்சு எல்லா டைமும் பவுலிங் எடுத்து அந்த மேட்சை ஜெயிக்கவும் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த டைம் பவுலிங் எடுத்து 4 ஓவரில் 65 ரன் கொடுத்துருக்காங்க. ஸோ 5வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ஜெயிக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பால் டிப் கேட்ச், ஒரு விக்கெட் ஆரம்பிச்சிருக்காங்க. செம்ம பாசிட்டிவ் இன்டென்ட் இங்க ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் டீம் கிட்ட இருந்து. 65க்கு 4. எஸ், டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படின்ற மாதிரியான ஒரு சிக்ஸர் இங்க. ஸ்ட்ரைட்டா ஒயிட் கொடுத்திருக்காரு. எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ரன் ஆகுது. மிஸ் பண்ணிருக்காரு. டாட் பாலா மாறுது. அடிச்சாரு, கேட்ச் பண்ண வாய்ப்பா இல்ல. நோமேல் பால் குத்தி திரும்ப பாக்குறோம். ஒரு சிங்கிள் இல்ல, சிங்கிள் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஓவரோட லாஸ்ட் பால், அது மட்டும் இல்லாம இன்னிங்ஸோட லாஸ்ட் பால். இது வரைக்கும் ஸ்கோர் என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 74 வந்திருக்கு. 80 மாத்துவாரா 78 மாத்துவாரா இல்ல டாட் பாலா மாறுமா? தூக்கி அடிச்சிருக்காரு. ஆஸ் ஐ சே கடைசியில டாட் பாலா மாறல. ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. 2 ரன்னுக்கான வாய்ப்பு கம்ப்ளீட் பண்றாங்க. எஸ், 2 ரன் கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட டோட்டல் என்னன்னு கேட்டீங்கன்னா 77 அடிச்சா டார்கெட்.
அம்பையர் வித்தை காட்டுகிறார். செக். சொல்றியா மாமா ஓ சொல்றியா மாமா சொல்றியா மாமா ஓ சொல்றியா மாமா இருக்கும் அணியினர் நம்ம பேர் என்ஜாய் பண்றீங்களா? ஃபுல்லா போடவா? வாரியர்ஸ் ஏ வர்சஸ் வோல்ஃப்ளவன் ஏகாட்டோர். ரெண்டு டீமும் பிளேயிங் 11 எடுத்துக்கொண்டு வந்து தரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்னும் கேட்சுங்க, இது சரியான கேட்சுங்க. கிரேட் கேட்சுங்க, கிரேட் கேட்ச். அது மட்டும் இல்லாம சாந்தகுமார் பவுலிங் போட்ட சாந்தகுமார் எல்லா மேட்ச்லயுமே ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்துருக்காருங்க. சூப்பர் ப்ரோ. எல்லா பால் ஃபர்ஸ்ட் பால் எடுத்துருக்காரு. எல்லா மேட்ச்லயும் 3 ரவுண்ட்லயும் ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. சூப்பர்ங்க. சோ அந்த கிரெடிட் எல்லாமே நம்ம இவருக்கு தான். இப்ப கேட்ச் பிடிச்சார்ல, எஸ் எஸ், என்ன ஜாண்டி ரோட்ஸ் மாதிரி அப்படியே பாய்ஞ்சாருங்க, அப்படியே ஏர்ல எடுத்தாருங்க. சூப்பர் கேட்சுங்க. எஸ், ஜாண்டி ரோட்ஸ் சித்தமா பையன் சூப்பரா பிடிச்சாரு. White ball signal by the umpire. அடுத்த பால் ஒரு நல்ல கம்பேக், டாட் பாலா மாத்திருக்காரு. 2 பால் போட்டிருக்காரு, 1 ரன் கொடுத்து 1 விக்கெட் வேற எடுத்துக்காரு. ஷார்ப்பா போடுறாருங்க, டாட் பால் மறுபடியும். எக்கச்சக்க டாட் பால்ஸ் பாக்குறோம். சோ 2 டாட் பால்ஸ் 1 விக்கெட். சோ கொஞ்சம் பிரஷரா தான் இருப்பாங்க பேட்டிங் டீம். 77 டார்கெட் அப்படின்னும் போது தூக்கி அடிச்சாருங்க கேட்சுங்க. எஸ், கிளீன் அண்ட் கிளியர். மறுபடியும் விக்கெட் எடுத்துருக்கு. 2வது விக்கெட் எடுத்துக்கிறது சாந்தகுமார்.
டீமா இருக்கு. பிளேயிங் 11 கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள வோல்ஃப் 11 ஏகாட்டூர் டீம் பிளேயர்ஸ் எல்லாம் வாங்க, குரூப் போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ ஷூட்க்கு வோல்ஃப் 11 ஏகாட்டூர் எல்லாரும் வாங்க. அதே போல் வாரியர்ஸ் டீம் வாரியர்ஸ் காணத்தூர் அணி எல்லாரும் குரூப் போட்டோ எடுக்கணும், வாங்க. அப்படியே டீம்ஸ் அப்படியே வாங்க, பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வாங்க. வாரியர்ஸ் ஒயிட் பால் சிக்னல் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ராஸ்ல இன்னொரு ரன் ஆட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி ஒரு ஒயிட் பார்த்தோம் இந்த ஓவர்ல. அவுட்டுக்கான அப்பீல் ஸ்ட்ரைட்டா அவுட் கொடுத்துருக்காருங்க. மூணாவது விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சாந்தகுமார் இந்த ஓவர்ல. அதுவும் ஒயிட் மூலியமாகவே வந்திருக்கு. ஆன் த பேட் இந்த ரன்னும் வரல. ஸோ அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறதை பார்க்குறோம். 75 ரன் அடிக்கணும் இன்னும் 4 ஓவரில். ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட ஆரம்பிக்கிறாங்க. தூக்கி அடிச்சாருங்க. கேட்ச் பிடிச்சிருக்காங்க. 4வது விக்கெட்டையும் எடுத்திருக்காங்க. எல்எல்எஃப் மல்லபுரம் பிரெஞ்ச் ட்ரீ கிரிக்கெட் டீம் தன்னோட 4வது விக்கெட் எடுத்திருக்காங்க. ஜஸ்ட் ஃபார் 2. வர்சஸ் வோல்ஃப் 11 ரெண்டு டீம் கேப்டன்ஸும் கமெண்ட்ரி பாக்ஸ் படுகிறார்கள். ரெண்டு டீம் கேப்டன்ஸும் கமெண்ட்ரி பாக்ஸ் அருகே அங்க ஃபீல்டர் இருக்காரு. 5வது விக்கெட் மேலக்குறாங்க பிரெஞ்ச் டீம். டாஸ் போல
நம்ம அக்ரெசிவான இன்டென்ட் காமிச்சிட்டு இருக்காங்க இங்க. நெக்ஸ்ட் பால். அடுத்த மேட்சோட டாஸ் அப்டேட். வாரியர்ஸ் ஏ கானத்தூர் மற்றும் வுல்ஃப் லெவன்ஸ்க்கு நடுவில் ஒரு டாஸ் நடந்துச்சு. அந்த டாஸ்ல வாரியர் ஏ கானத்தூர் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மெய்டன் ஓவர் பார்த்துருக்கோம் இங்க. 2 விக்கெட் வேற எடுத்திருக்காரு, மெய்டன் விக்கெட். ஸோ 2 ஓவர் முடிவில் 2 ரன் ஃபார் த லாஸ் ஆஃப் 5 விக்கெட். அவர் நேம் என்னப்பா? மாம்ஸ் நேமா மாம் சுனில். சுனில் த பவுலர். அதே மாதிரி கடைசி வீக்ல எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, டான்ஸ் ஆடுறவங்களுக்கு தேங்க்ஸே சொல்ல மாட்டீங்க அப்படின்ட்டு அந்த வாரத்தில் அன்னைக்கு ஆடினவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஸோ டான்ஸ் ஆடுற சேர் கேர்ள்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல்சோ வித் எனக்கு வேற வேலையே கிடையாது அப்படின்னு ஒரு நன்றி மைண்ட் மட்டுமா வாஷ் சொல்லிக்கிறேன் மாம்ஸ். நீங்க தான் டான்ஸ்லாம் ஆடுறீங்க, நான் கேட்டனா நன்றி மட்டுமா நான் சொல்லிக்கிறேன், விடுங்களேன். உன் நன்றி யாரையா கேட்ட? யோ சொன்னேன் நீ தான். நான் எங்க சொன்னேன்? நான் பக்கத்துல உட்கார்ந்து நான் சொல்றேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சொல்லுவேனா? இவங்க 3 பேருமே நல்ல வைபா டான்ஸ் ஆடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நாள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான். சோ ஒரு நல்ல கைத்தட்டல்கள். கேர்ள்ஸ் இப்படி நிச்சயமாக சொல்லிட்டாங்க, அதாவது இப்படி சொல்லிட்டாருன்னா ஃபர்ஸ்ட் நாள் அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான். நல்ல ஸ்டெப்பும் டான்ஸும் செம்மையா இருக்குது. தூக்கி So, ஒரு பாட்டு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி பாக்குறா போல ஒரு ஃபீலிங் இருக்கு. சும்மா இது எல்லாமே சும்மா. யாரு அது? சும்மாவா? இன்னும் அற்புதமா ஆடினீங்க. அவசரப்பட்டு உண்மையை சொல்லிட்டாரு மாம்ஸ். விட்டுருங்க டிஜேவை. அதாவது இப்படி சொல்றீங்கன்னா அடுத்த 6 மணி நேரம் தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருக்கணும்ல. அவங்க நல்லா இருந்தாலும் நான் எப்போ கூட சேர்ந்து ஆட ஆரம்பிச்சுட்டு இருப்பேன். நல்லா ஆடுறதுனால அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணட்டும்னு விட்டேன். என்ன சொல்றீங்க? மைக் கொடுங்க மாம்ஸ். நீங்க ஏன் மாம்ஸ் பேசுறீங்க? கொடுங்க மாம்ஸ். இந்தாங்க வந்து பேசுங்க. இல்ல வாங்கிக்கோங்க, ஜாலியா பேசலாம். கொடுங்க. கிரிக்கெட் அப்புறம் பார்த்தலாம். நானா வேணான்றேன், அவங்க வாங்க மாட்டேன்றாங்க. என்ன மாம்ஸ் நீங்க? நல்ல நல்ல ட்ரை பவுலர் கிட்ட இருந்து, பட் மிஸ் ஆயிருக்கு. ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. மகாபலிபுரம் கையில ஆட்டம் போயிடுச்சா? எஸ் கிட்டத்தட்ட மாம்ஸ். அதனால சம்மர் டைவு, பேக் டைவு எல்லாம் அடிப்பாங்க பாருங்க. இப்போ கிட்ட நெருங்க. அப்போ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு பார்ப்போம். ஸோ 5 விக்கெட் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. நம்ம 5 விக்கெட் தான் தேவை. மாம்ஸ் நீங்கள் கேட்ட பாடல் பண்ணலையா? இப்ப நீங்கள் கேட்ட பாடல் நாங்க கேட்க போடுவார் அவரு. ரெடியா இருக்காரு அவரு டிஜே. டாட் பால். ஒயிட். மறுபடியும் ஒரு ஒயிட் பால். சிக்னல் பை அம்பையர். எக்ஸ்ட்ராஸ்ல இன்னும் ஒரு ரன் ஆட் ஆகுது. அவுட். மறுபடியும் ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க.
யார் நானா? நான் எதுக்கு திருந்தனா? நல்லா ஆடுறாங்க, ரசிக்கிறேன். உனக்கு என்ன போறாம? நான் 1000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து முன்னாடி உட்காந்து பாத்துட்டு இருக்கேன். காண்டு மாமா தனியா உட்கார வச்சிட்டீங்கல்ல, அங்க கூப்பிட்டு இருந்தீங்கன்னா சந்தோஷமா இருந்திருப்பா போல. ஆமா, அடிச்சாருங்க, தூக்கி அடிச்சாருங்க கேட்சுக்காக. ஒரு சிங்கிள் மட்டும். இன்னைக்கு வெதர் ஃபோர்காஸ்ட் சூப்பரா இருக்கு தீபக். ஆமா, என்ன போறாரு? வெதர் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஃபோர்காஸ்ட்னா நம்ம சொல்றது வேற, ஃபோர்காஸ்ட் சொல்லுவாங்க. எனக்கு ஏதோ தெரிஞ்ச இங்கிலீஷ் வச்சு சொல்றேன் மாம்ஸ். டக்குன்னு பெரிய பெரிய சொடுக்கு பால் போடுறாரா? அம்பையர் ஜாலியா இருப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும். டாட் பால், அடுத்த டாட் பால்ஸ். முக்கியமா ஸ்டேட்ல நிக்கிற விமல் சர்மா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நீ மட்டும்தான் ஸ்கோர் கேக்குற. 6 ரன் 4 ஓவர் முடிவுல. டீம் பிளேயர்ஸ் அவர் மட்டும் ஸ்கோர் கேட்டுக்கிறாரு. 6 ரன் ப்ரோ. நீங்க கேளுங்க ப்ரோ, எத்தனை வாங்க நான் சொல்றேன். அவர் எதுக்கு? நாலு ஓவர்ல 6 ரன் அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஓவருக்கு 71 ரன் தேவை. அதாவது இந்த மேட்சோட ஸ்டாட்ஸ் படி பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் டீம் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் போட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. இது அவங்களோட 3rd டைம் டாஸ் ஜெயிச்சு 3வது முறையும் பவுலிங் போடுறேன்னு சொல்லி. ஆனால் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு மேட்ச் அவங்களுக்கு ஒரு சர்க்கிளாக தான் இருந்திருக்கு. 71 ரன் இது வரைக்கும் வித்தியாசம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஓவர் கொஞ்சம் குறைப்பாங்களா? இஸ் நாட் அவுட். பட் இருந்தாலும் இந்த மேட்ச் ஒரு அடின்னு தான் சொல்லணுங்க. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்த மேட்சோட அப்டேட் சொல்லிடுவோம். வாரியர்ஸ் ஏ கானத்தூர் vs உல்ஃப் லெவன்ஸ் ஏகட்டூர், 2 பேருக்கு நடுவில் இருக்க உல்ஃப் லெவன்ஸுக்கு தான் அழைப்பு வந்திருக்கிறது. அங்க ஃபுட்பால் மேட்சுக்கும் வெயிட்டிங்ல இருக்கு. ஆஹா, போல்டுங்க. மறுபடியும் ஒரு விக்கெட், மறுபடியும் ஒரு விக்கெட், மறுபடியும் ஒரு பாட்டு. இது ரவுண்ட் 3rd ரவுண்டோட செகண்ட் டாஸ் வச்சு பவுலிங் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் ஒரு டாட் பால். என்னங்க 6ங்க